ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி பிறந்து பாதி முடிஞ்சிருச்சு. ஆடி 18 ஆகஸ்ட் 3 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்டர் கோலம்லாம் நம்ம அழகாக வாசலில் போட்டு நம்ம ஆடி மாதத்தை அழகுப்படுத்தலாம். நான் சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து உங்கள் நிலவாசப்படியாக நினச்சிக்கோங்க. ஏன்னா நிலவாசப்படியில் கோலம் போடுற அளவுக்கு எங்கள் வீட்டு நிலவாசப்படி கிடையாது. ஏன்னா எல்லாம் பியூர் ஒயிட் டைல்ஸு, அதில் கோலம் போட்டால் தெரியாது. அதனால் இதே உங்கள் நிலவாசப்படியாக நினச்சிக்கோங்க. இந்த கோலத்தை வந்து நீங்கள் மேல் பக்கம் பார்த்து போட்டாலும் போடலாம், இல்லை கீழ்ப்பக்கம் பார்த்து போட்டாலும் போடலாம். வீட்டு வாசலில் உள்ள நுழையும் போது அந்த கோலம் வந்து எந்த பக்கம் பார்த்து இருக்கணும், வீட்டை பார்த்து இருக்கணுமா இல்லை வெளி வாசலை பார்த்து இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நீங்கள் லென்த்தாக போட்டுக்க வேண்டியதான். இங்கே லென்த்தாக இடம் இல்லைங்கிறதுனால நான் சின்ன பார்ட்டில் போட்டிருக்கேன். இது அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ் மாதிரி போட்டுட்டு உள்ளார ஒரு சின்ன சின்ன பூ போட்டு, சரி பூ பிளைனாக தான் நல்லா இருக்காதுன்னு மேலே ஒரு ஹூக் மாதிரி இழுத்து விட்டுருக்கேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இன்னும் என்னென்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். டிசைன் கொடுக்குறதுங்கிறது அவங்கவுங்க விருப்பம் தான். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட விருப்பம் தான். இது நீங்கள் நிலவாசப்படியில் போட்டாலும் சரி, இல்லை கோலம் நடுவில் போட்டுட்டு ரெண்டு சைட்லையும் இதை போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை கோலத்தை சுற்றி ரவுண்டாக போட்டுக்கிட்டாலும் சரி. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது அப்படியே கர்வாக வளைச்சி போட்டோம்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கம்பி கோலம், அதாவது கோடு கோலத்தில் பார்டர் கோலம் பார்த்தோம். இது வந்து பூக்கோலத்தில் பார்டர் கோலம். இது பாருங்கள், இன்னொரு டிசைன் லைனாக நம்ம புள்ளி வச்சுக்கலாம். ஒன்று விட்டு ஒரு புள்ளியை நம்ம இந்த பூ மாதிரி போட்டுக்கலாம். இதை ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் ப்ளஸ் மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து மல்டிபிள் மாதிரி போட்டிருக்கோம். நம்ம வேணால் ஒரு நாள் ப்ளஸ் மாதிரி போட்டு பார்க்கலாம், அடுத்த நாள் வேணால் அந்த மாதிரி மல்டிபிள் மாதிரி போட்டு பார்க்கலாம். எப்படி போட்டாலும் நம்மளோட விருப்பம் தான். கோலம் எப்படி போட்டாலும் அழகாக தரும். இப்போ போட்டால் இல்லையா, அது மாதிரி இந்த பூவோட பெட்டல்ஸை நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸாக போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் இதில் போடுறோம் பாருங்கள், அது மாதிரி ஒரே டைம்லேயே எஸ் மாதிரி போட்டு நம்ம அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து திங்கள், புதன், வியாழன், சனி, ஞாயிறு இதெல்லாம் கம்பி கோலம் போடுவாங்க. செவ்வாய், வெள்ளி வந்து இந்த மாதிரி பூக்கோலம் ரங்கோலி போடுவாங்க. அதுமாதிரி நம்மளும் மற்ற நாட்களில் வந்து இந்த கம்பி கோலம் மாதிரி இருக்கிற பார்டர் கோலம் போட்டுட்டு நம்ம வெள்ளி செவ்வாயில் இந்த மாதிரி ரங்கோலி போட்டுட்டு நம்ம சைடில் இதை போட்டுக்கலாம். ஆனால் தினமுமே நம்ம நிலவாசப்படியில் இந்த மாதிரி அழகான ஒரு பார்டர் கோலம் போட்டோம்னா நம்ம வாசல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இந்த கோலத்துக்கு மேலே நம்ம என்னென்ன டிசைன் பண்ணுறோமோ இல்லை டெக்கரேஷன் பண்ணுறோமோ அது நம்மளோட விருப்பம் தான். நமக்கு மூளைக்கு என்னத்துக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் நம்ம இதில் காட்டலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சங்கு கோலம் தான் போட போகிறோம். சங்கு கோலத்திலே பார்டர் கோலம் போட போகிறோம். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு சங்கே வராது. சங்கு போடுறதுக்கும் தெரியாது, தாமரை போடுறதுக்கும் தெரியாது. நான்லாம் சங்கு போட்டேன்னா பெருமாளே எழுந்து வந்து உதப்பார், இது என்ன சங்கா அப்படின்ட்டு. அவ்வளோ மோசமாக தான் போடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரே ஒத்துப்பார், ஓகே ஓரளவுக்கு இது சங்கு மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இப்போ வந்து கரெக்டாக போட கற்றுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் தான் காரணம். நம்மளும் எது வரலனாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வரும். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கோலம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எனக்கெல்லாம் கோலம் ஒழுங்காகவே வராது. ஆனால் அதை போட்டு போட்டு ரெண்டாவது நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு வரும். கோலம்னே கிடையாது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். குக்கிங்காக இருந்தாலும் சரி, கோலமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு அதில் இன்வால்வாக உட்காந்து செய்யணும். அப்போ தான் அது நமக்கு வரும். இப்போ இந்த சும்மா இருக்கிற சங்கை அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. ஓகே, இப்போ இந்த சும்மா இருக்கிற சங்குக்கு மேலே நம்ம சைடில் கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் போட்டு அதை கொஞ்சம் அழகுப்படுத்தலாம். பெருமாள் பக்கத்துலலாம் இப்படி தான் சங்கு வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இன்னும் அழகாக வரைஞ்சிருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது யார் வேணாலும் இந்த கோலத்தை போடலாங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக போட்டிருக்கேன். இப்போ சைடில் வந்து நம்ம போட்டாச்சு. தலைக்கு மேலே மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ தலைக்கு மேலே இப்படி அழகாக ஒரு 2 வரி வரைஞ்சி மேலே புள்ளி வச்சோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா சங்குக்கு மேலேயும் 2 கோடு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம நிலவாசலில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர்லாம் சனிக்கிழமையில் இந்த பெருமாள் சாமி கும்பிட்றவங்களாம் இந்த மாதிரி நிலவாசப்படியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட சாமி ஷெல்ஃபாக இருக்கட்டும், இது மாதிரி வரைஞ்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கோலம் பார்க்கலாம். நான் ஏன் இந்த லைன் வரைகிறேன்னா இதுதான் நிலவாசப்படின்னு நான் நினச்சிக்கணுங்கிறதுக்காக வரைகிறேன். நீங்கள் வந்து நிலவாசப்படி இந்த மாதிரி லைன்லாம் வரையணும் அவசியம் இல்லை. நிலவாசப்படியை வந்து அதுலேருந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போடுற பார்த்தீங்களா, இந்த பூவை வந்து ஒன் சைடாகவே மேலேயே மட்டும் போட்டுட்டு வரலாம், இல்லை கீழேயே மட்டும் போட்டு வரலாம். நான் வந்து மேலேயும் கீழே மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எது அழகாக இருக்குதோ நீங்கள் அந்த மாடலில் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ தான் இடம் கிடச்சிது, ஸோ நான் இந்த அளவுக்கு கோடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு நிலவாசப்படி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கோலத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோலம் வரைஞ்சி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதில் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நடுவில் தீபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ளார வந்து சின்ன சின்ன ரவுண்டாக அப்படி போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறமே இந்த கோலத்தில் வந்து நம்ம இந்த எஸ் மாதிரி ஒவ்வொரு பூவையும் இன்னொரு பூவையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எஸ் போட்டுக்கும் போது இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் கோலம். இப்போ பாருங்கள், போட்ட பிறகு பார்த்தா மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே எந்த டிசைன் கொடுத்தாலும் நல்லா இல்லாமல் போயிடும், ஏன்னா கசகசன ஆகிடும். அது மாதிரி உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு போட்டுட்டு ஏதாவது டிசைன் கொடுத்தாலும் கசகசன ஆகிடும், கொடுக்காம இருந்தாலும் மொட்டையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உள்ளார வந்து
டாட் வச்சுருங்க. அப்படியே புள்ளி புள்ளி புள்ளியாக வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், கசகசன்னு இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோலம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோலம், எல்லாராலையும் போட முடியும். அது மாதிரி ஒரு ஈஸியான கோலம் தான். நம்ம சாதாரணமாக அப்படி சுழிப்போம் இல்லையா, அதை வச்சே ஒரு கோலம். ஆனால் இந்த பார்ட்டில் ஒரு சூப்பரான கோலம் ஒன்று போட்டிருக்கேன். அது எத்தனாவது கோலமாக வரப்போகுதுங்கிறது தெரியல. அதாவது 2 வாரத்துக்கு மொத்தம் 14 கோலம் நான் போட்டிருக்கிறேன். அதில் 7 7 பிரிச்சிருக்கேன். பார்ட் 1ல் 7 கோலம், பார்ட் 2ல் 7 கோலம். அதில் ஒரு கோலம் வந்து எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு சின்ன கோலம் கூட போட தெரியாதவங்க கூட இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கோலம் போடுற மாதிரியான ஒரு கோலம், மயில் கோலம். ஐயோ மயிலா, ஐயோ எனக்கு வராதுப்பா அப்படின்னு தெரிச்சு ஓடுறவங்க கூட அப்படியே ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். அவ்வளோ ஈஸியாக போட்டு காட்டியிருக்கேன். எல்லாருமே போடலாம். எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துங்களேன். இது நிலவாசப்படியில் தான் இல்லை, இதை தனி ஒரு கோலமாகவும் நம்ம வாசலில் போட்டுக்கலாம். அதாவது அந்த கோலத்தை மட்டும் நம்ம போட்டோன்னு வைக்கலாம், முருகரே இறங்கி வந்துடுவார். அவ்வளோ ஒரு அழகான கோலம். ஆனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த கோலம் போட தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, பிகினஸ். அவங்களுக்கு நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு கோலமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த பிகினஸ்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த கோலம் பாருங்க, அப்படியே சுழிச்சு விட்டுட்டு, இது எல்லாருமே நார்மலாக திருவாசப்படியில் சுழிக்கிறது தான். இது மாதிரி சுழிச்சிட்டு மேலே கீழே ஒரு சின்ன டிசைன் போட்டுட்டோம்னா இது அழகான ஒரு நிலைவாசல் கோலமாக போயிடும். சும்மா இருக்கிறதுக்கு என்னன்னு இந்த இடையில இந்த மாதிரி எஸ் மாதிரி சின்ன சின்ன வளைவு போட்டு விட்டோம்னா அது ஒரு டிசைனாக பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கோலம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கோலம் என்னன்னு பார்க்கலாம். வாசப்படியாக இருந்தால் நமக்கு அப்படியே போட்டுக்கலாம். இது நடுவில் நான் போடுறதுனால எனக்கு லைன் நேராக வரணுங்கிறதுக்காக நான் புள்ளி வச்சுக்கிறேன். நீங்கள் புள்ளி வச்சு போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வாசப்படிக்கு கீழே அப்படியே டைரெக்டாக வளைஞ்சு கோடு மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த கோலம் பார்க்கறதுக்கு ஒரு விசிறி மாதிரி இருக்குது, இல்லைனா அந்த கோழியோட இறகு மாதிரி இருக்குது பாருங்க. இதுவும் நம்மளோட கற்பனை. இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவுக்கும் இந்த டிசைனை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மேலேயும் கீழையும் அப்படியே சுழிச்சிட்டு அது ஒரு டிசைனாக மாற்றிக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கோலம் என்னென்னு பார்த்தலாம். நம்ம நிலவாசப்படியில் மாவிலை தோரணம்லாம் கட்டி தொங்க விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கோலம் தான் இது. கோலத்திலே நம்ம இலை வரைய போகிறோம். எல்லா டிசைன் வந்து நம்மளோட விருப்பம் தான். இந்த சைடில் இந்த மாதிரி கூறு இல்லாமல் அப்படியே ப்ளைனாக போட்டாலும் அழகாக தான் இருக்கும். மாவிலையெல்லாம் ப்ளைனாக தான் இருக்கும். ப்ளைனாகவும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவு கொடுத்து போட்டோம்னா பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நானே அழகாக இருக்கும்னு சொன்னால் பத்தாது. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா, அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி இலை வரையும் போது கீழே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் நேராக வரலன்னா கீழே நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கலாம். அந்த புள்ளியில் போய் இந்த இலையோட எட்ஜ் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அழகாக வரைஞ்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு முனைக்கன்னு போகாது. இதை நம்ம நிலவாசப்படியில் தான் இல்லை, நம்ம சாமி ஷெல்ஃப்லேயே அழகாக போட்டுக்கலாம். இல்லை தெருவுலேயும் கோலம் நடுவில் போட்டுட்டு 2 சைடு பார்டர் கட்டாலும் பார்க்கறதுக்கு மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் விசேஷ நாட்கள்லாம் இதை போட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எல்லா இலையும் போட்டு முடிச்சுட்டு இடையில கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஏதாவது நமக்கு கற்பனைக்கு வர டிசைனை வரைஞ்சி அழகப்படுத்திடலாம். அவ்வளோதான். இந்த பார்ட் 1ல் இந்த 7 கோலமும் முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன அந்த மயில் கோலம் பார்ட் 2ல் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிகினஸாக இருக்கிறவங்க, மயில் கோலம் வராதுன்னு நினைக்கிறவங்க இந்த மயில் கோலத்தை பார்த்து போட்டு பழகுங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் செய்யணும். என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் போடுற அந்த பார்ட் 2 கோலத்தோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். உங்கள் வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்க டிராயிங் பண்ண பிரியப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த கோலத்தை காட்டி அழகாக உங்களுக்கு மயில் டிராயிங் வரைகிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். அது ஒரு டிராயிங் மாதிரி தான், கோலத்துலேயும் சேர்த்தி டிராயிங்லேயும் சேர்த்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரங்கோலி பார்டர் கோலத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் வரும் நாட்களில் இந்த அழகான நிலவாசப்படி கோலங்களை போட்டு உங்களோட வீடுகளை அழகுப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ரங்கோலி பார்டர் கோலம் பார்ட் 2ல் நம்ம மீட் பண்ணலாம். முக்கியமாக அந்த மயில் கோலம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபேமிலி ரிலேஷனில் யாருக்காவது கோலப்பிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னியில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.